அதுல 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற அந்த மகா கும்பமேளாவுக்கு அடியன் வந்து இங்கிருந்து இருசக்கர வாகனத்திலே சென்று வந்துள்ளேன். 5100 கிலோமீட்டர் பயணித்துள்ளேன். அப்பொழுது அங்கு சென்று வந்த சமயத்துல எடுத்துட்டு வந்த தீர்த்தம் தான் இது. இது அனைவருக்கும் தெளிக்கிறதா வந்து நீங்க வந்து இமேஜின் பண்ணீங்க, ஃபீல் பண்ணீங்க. கரெக்ட்டுங்களா? எல்லாருக்கும் அது வந்து குடுக்க முடியாதுங்களா? அதனால வந்து என்னுடைய திருப்தி இது. உங்க எல்லோருக்கும் இந்த திருவேணி சங்கம் தீர்த்தத்தோட தரிசனம். இந்தாங்க எல்லாரும். ஓகேங்களா? சரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த குறையும் வரக்கூடாதுன்னு இங்க அழகான ஒரு அற்புதமான முருகவேல் வச்சிருக்கேன். நீங்க வந்து என்ன சொல்லுங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா, இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணாலும் வந்து முருகப்பெருமானை வந்து நீங்க அரோகரா சொல்லலாம். இந்த வேலை வந்து இமேஜின் பண்ணிக்கங்க எப்பவுமே. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அனைத்து காரியங்களும் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதலும் எம்பெருமான் முருகனிடம். முருகனை நான் ரொம்ப நேசிப்பேன். அவர் எனக்கு ஒரு நண்பர் போல எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் அவருக்கு. குழந்தையிலேருந்தே நான் வந்து அவரை ரொம்ப ஃபீல் பண்றேன். அதனால தான் வந்து இந்த முருகப்பெருமான் உடைய வேலை வந்து எல்லோருக்கும் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து உங்களோட காட்சிக்கு நீங்க பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ வந்து நம்ம நேரடியா வந்து காணொளி உள்ள போவோம். சிறுநீரகம். அதை பத்தி பார்ப்போம். இடுப்பில் முள்ளந்தண்டின் அருகே 4, 5 அங்குலம் நீளத்தில் இருபுறமுள்ள சிறுநீரகம், கிட்னி, இரத்தத்தில் உள்ள அமுரியை பிரித்து குருதியை தூய்மையாக்கும். ஒவ்வொரு சிறுநீரகத்திலிருந்து ஒவ்வொன்று வீதம் 2 குழல்கள் கிளம்பி அடிவயிற்றின் நடுவில் கிடக்கும் நீர்ப்பையை நாடியோடு அதனுடன் பொருந்தும். சிறுநீர் சொட்டு சொட்டாய் அந்த குழாய்களின் வழியாய் இறங்கி நீர்ப்பையை அடையும். இதுவும் இருதயம் போல முக்கியமான வேலையை செய்கின்றன. சிறுநீரகத்திலிருந்து மணல், சிறிய கல் முதலியவை குழாய் மூலம் கீழிறங்கி நீர்ப்பையில் தங்குவதால் காணும் நீரடைப்பை